நீதிமன்றத்தில் ஆஜராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை ரத்து செய்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 27ஆம் தேதி நேரில் ஆஜராகவும் நீதிமன்றம் உத்தரவு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் 41 பேரில் திருமாவளவன் மட்டும் ஆஜராகாத நிலையில் அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் 31ஆம் தேதி அந்த வழக்கு மயிலாடுதுறை அமர்வு நீதிபதி ஆர். விஜயகுமாரி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான 40 பேரை தவிர ஒரு முறை கூட நேரில் ஆஜராகாத திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உத்தரவிட்டார். தொடர்ந்து மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் திருமாவளவன் சார்பில் வழக்கறிஞர் பிரதீப்குமார் ஆஜராகி மனு தாக்கல் செய்தார். மனுவை ஏற்றுக்கொண்ட மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி இந்த வழக்கு தொடர்பாக திருமாவளவனுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கு விசாரணைக்காக வரும் 27ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் திருமாவளவன் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி திருமாவளவன் மயிலாடுதுறை கோர்ட்டில் நேரில் ஆஜராக உள்ளதாக அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர்.